தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியிலேருந்து சர்க்குலர் வெளியாகிருக்கு. அதாவது இந்த அகடமிக் இயர் கேலண்டர் நமக்கு ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட அப்டேஷன் தான் இது. அப்டேட் பண்ண ஒரு கேலண்டர் 2025 2026க்கான அகடமிக் கேலண்டர். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நமக்கு ஒரு ஆத்தரைஸ்டு ஒரு கேலண்டர் கொடுத்துருக்கிறது. ஸோ இதை வச்சு நம்ம இந்த அகடமிக் இயரில் நமக்கு எப்போ எக்ஸாம் நடக்கும் எல்லாமே நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இதுக்காக உட்காந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. ஸோ இந்த அகடமிக் கேலண்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும், அதுபடி தான் நடக்கும். இந்த அகடமிக் கேலண்டரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு செமஸ்டர் செகண்ட் செமஸ்டருடைய ஸ்டார்டிங் டேட் அண்ட் க்ளோசிங் டேட். இது அப்படியே மாறவே இல்லை. 13th January 2026 தான் க்ளோசிங் டேட்டாக இருக்குது. ஸோ 100 days அவங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்றது நமக்கு வந்துடுச்சு. இதே செகண்ட் செமஸ்டர் பார்த்திங்கன்னா அதே மாதிரியே ஸ்டார்ட் ஆகிறது என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19th January 2026லேருந்து 8th June வரைக்கும் இருக்கிறதா செகண்ட் செமஸ்டருடைய கிளாஸஸ் அவங்களுக்கு 19th January ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது போன மாதமே ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. செகண்ட் செமஸ்டர் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அவங்க புக்ஸ் வாங்கி அதை படிக்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க. கிளாஸஸ் நடந்துகிட்ருக்கு அப்படின்றது தான் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டீட்டெயில்ஸ். செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா தியரி கிளாஸ் செப்டம்பர் முடிஞ்சிருக்கு 16th. அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் கிளாஸ் டீச்சிங் ப்ராக்டிஸ் போவாங்க இல்லையா ஸ்கூலுக்கு, அந்த இன்டர்ன்ஷிப் 29th January 2026. இதுக்கு முன்னாடி உள்ள இதில் கேலண்டரில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 23rd January 2026 கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா 29th January 2026க்கு இந்த டீச்சிங் ப்ராக்டிஸ் எண்ட் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தியரி கிளாஸ் இன்னையிலேருந்து, அதாவது 2nd February ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதாவது 4th செமஸ்டருக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்னையிலேருந்தே உங்களுக்கு செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ டெக்ஸ்ட் புக்ஸை வாங்கிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம் 4th செமஸ்டருக்கு. அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸாம் ஃபீஸுக்கு என்றைக்கு லாஸ்ட் டேட்டு, வித் பெனால்ட்டி வித்தவுட் பெனால்ட்டி என்றைக்கு லாஸ்ட் டேட்டுன்றதையும் இங்கே கொடுத்துருக்காங்க தெளிவாக. ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 30th January இங்கே கொடுத்துருக்காங்க. நமக்கு இன்னொரு சர்க்குலர் கொடுத்துருந்தாங்க 2nd February, அதாவது இன்றைக்கி லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருந்தாங்க. 2nd February லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்போ லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்காங்கன்னா, செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 30th December 2025 இவங்க எக்ஸாம் ஃபீஸ் வாங்கிட்டாங்க. ஸோ அதே மாதிரியே ஜூனில் நீங்கள் எழுத போகிற எக்ஸாமுக்கும் எப்போ பெனால்ட்டியோடு நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிறது 15th June அப்படின்னு போட்டாங்க. ஃபஸ்ட்டு செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் 4th செமஸ்டருக்கு. எக்ஸாம் அப்போ எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டுட்டாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு February 11th, கண்டிப்பாக 11th 21st முடிய போகுது. ஸோ February 11th 21 February 2026 உங்களுக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டர் எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் தியரி இருக்கும் அப்படின்னு போட்டுட்டாங்க. செகண்ட் செமஸ்டருக்கும் அவங்க போட்டுட்டாங்க 30th June உங்களுக்கு ஜூன் மந்த்தே செகண்ட் செமஸ்டர் முடியும்னு சொல்லிட்டு. ஜூலை இருக்கும், முன்னாடிலாம் ஜூலை ஆகஸ்ட், இப்போ அப்படி இல்லை. இந்த டென்டேட்டிவ் டேட் போட்டுட்டாங்க, இதுக்குள்ளார உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்போ எப்படி இருக்கும்? எப்பொழுதுமே தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு வரும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாற்றிருக்காங்க. 4th week of February ஆரம்பிக்குது இவங்களுக்கு எக்ஸாம். அப்போ கடைசி வாரம் February கடைசி வாரம் தான் டீச்சிங் ப்ராக்டிஸ்க்கு அதான் வைவா நடக்கும் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அப்போ 21 மேலே தான் இவங்களுக்கு எக்ஸாம் இருக்கும், வைவா இருக்கும் 21 வரைக்கும். ஏன்னா இங்கே எக்ஸாம் நடக்கிறதுனால அவங்களுக்கு எக்ஸாம் இருக்காது. ஸோ தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 21 மேலே தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸு கண்டிப்பாக 11th February 21st February எக்ஸாம் வச்சுருவாங்க. இதே மாதிரி தான் எம்எட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் போட்டிருக்காங்க டென்டேட்டிவ் டேட்ஸு. இது மாதிரி அட்டண்டன்ஸை சப்மிட் பண்ண சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அட்டண்டன்ஸ் எப்போ சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற லாஸ்ட் டேட் இது ஸ்கூலில் உங்கள் காலேஜில் சப்மிட் பண்ணுவாங்க. இதை பற்றி நீங்கள் வரி பண்ண தேவையில்லை. ஸோ அகடமிக் இயரோடைய கேலண்டர் என்ன,
என்னன்னைக்கு லீவு, என்னன்னைக்கு ஒர்க்கிங் டே, இது எல்லாமே தெளிவாக இதில் நம்ம பார்த்துக்கலாம். அப்போ நம்ம என்றைக்கு டீச்சிங் ப்ராக்டிஸ் போகணும், எப்போ 80 நாள் கவர் பண்ணணும்னா என்னையிலேருந்து நம்ம கவர் பண்ணணும், இது எல்லாமே நமக்கு கிளியராக போட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அகாடமிக் கேலண்டர். இதை நீங்கள் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு புக்லெட்டாகவும் கொடுத்துருப்பாங்க. அவங்கவுங்க காலேஜஸில் அவங்கவுங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போயிருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணவே போதும். டென்டேட்டிவாக இது வந்து ஃபாலோ பண்ணால் இதன்படி தான் நமக்கு நடக்க போகுது. ஸோ ஹோல் இயருக்கும் அவங்க கொடுத்துட்டாங்க. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிருங்க. ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு செமஸ்டர் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு எக்ஸாம் வருது.